வணக்க மக்களே, அன்னாச்சி பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழம் சாப்பிட்றதால காது வலி, இந்த காதுகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். மற்றும் சளி தொல்லை, ஃப்ளூ காய்ச்சல் இது எல்லாத்துலேயுமே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய சக்திகளை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது இந்த அன்னாச்சி பழம் உங்களுக்கு இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவமைகள் அன்னாச்சி பழத்தில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒற்றை தலைவலி சரியாகும் நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிடும்போது. ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்க தலைவலியை குணப்படுத்துறதுக்கு அன்னாச்சி பழத்தோட நீங்கள் தேன் சேர்த்து 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க, அது கூட தேன் சேர்த்துக்கோங்க, 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும். மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் புரோமலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இது மூட்டு பகுதியில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தை கட்டுப்படுத்தி வலியை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய காயங்களை விரைவில் குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக, காயங்கள் ஆறி போயிடும், அது குணப்படுத்திடும். ஸோ மூட்டு தேய்மானங்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க. எலும்புகளினுடைய வலிமையை அதிகரிக்கும் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இந்த 2 சத்துக்களுமே உங்களுடைய எலும்புகளுடைய வலிமையை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அன்னாச்சி பழத்தில் நிறைய நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு, ஃபைபர் சத்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். மேலும் உங்களுடைய ஜீரண மண்டலத்தையும் வலுப்படுத்தும். ஸோ உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் ஜீரண சக்தியை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதன் மூலம் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நீங்கள் வராமல் தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். உடல் எடையை குறைக்கும் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் இந்த அன்னாச்சி பழம் ரொம்பவே நல்லது. இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு அன்னாச்சி பழம் மேம்படுத்தும். ஸோ உடல் எடையை குறைக்கிறது மூலமாக நீங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அன்னாச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் உங்களுக்கு வைக்கும் அன்னாச்சி பழம். ஸோ பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அன்னாச்சி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் சத்து உங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க. பார்வை உங்களுக்கு பிரகாசம் அடையும். அதாவது கூர்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மங்கலாக தெரியக்கூடிய உங்களுடைய பார்வையை நீங்கள் கூர்மையாக்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழத்தில் அதிக அளவு விட்டமின் ஏ சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த விட்டமின் ஏ உங்களுடைய பார்வை குறைபாடு உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்குது. மேலும் இந்த பார்வை கோளாறு, மாலைக்கண் நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அன்னாச்சி பழம் பயன்படுகிறது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கும் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க. வாதம், பித்தம் சரியாகும் நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிடும்போது. நன்றாக பழுத்த அன்னாச்சி பழத்தை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வெயிலில் வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தினமும் இரவில் ஒரு டம்ளர் பாலில் 5 அன்னாச்சி வட்டல்களை நீங்கள் ஊற வச்சு அதை நீங்கள் தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஊறினதுக்கப்புறம் அந்த மாதிரி வட்டல்களை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம் போன்ற கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும். அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய நபர்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அன்னாச்சி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி 4 தேக்கரண்டி ஓமத்தை பொடி அதில் நீங்கள் சேர்த்து அதில் நீங்கள் நல்லா கிளறி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் கொதித்து வந்த அந்த தண்ணீரை நீங்கள் வடிகட்டி மறுநாள் காலையில் நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு தொப்பை கரைய ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அனைத்துமே குறைய உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடல் எடை குறைக்கணும், ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னாலும் அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி நீங்கள் ஓமத்தை பொடி கலந்து சாப்பிடலாம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா மக்களே, அன்னாச்சி பழத்தில் எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.